என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனம் குளிரும் செய்தி ஒன்று உன்னுடைய மனை தேடி வந்து சேரும் நேரமிது. உனக்கான நல்ல காலம் ஆரம்பிக்கப் போகின்றது. உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகின்றாய். கீழே விழுந்து இருந்த காலங்கள் எல்லாம் மாறி எழுந்து நின்று பிரகாசிக்க போகின்றாய். உன்னுடைய துக்கங்கள் எல்லாம் கூடிய விரைவில் சந்தோஷமாக மாறும். நீ விரும்புகின்றபடி உனக்கு எல்லாமே நடக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டும் அனைத்து வளங்களும் அடுத்தடுத்து நானே தருவது. நீ விரும்பியவை எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். ஒவ்வொரு படியாக மேலே முன்னேறி செல்லப் போகின்றாய். உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய விரைவில் முடிவிற்கு வரும். நீ உன்னுடைய வெற்றியை தேடி பயணித்துக் கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்னுடைய வெகுளித்தனத்தையும் இரக்க குணத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதனால் என்னுடைய பொன் பொருள் என அனைத்தையும் இழந்துவிட்டேன் என்று புலம்புகிறாய் அல்லவா? என் தங்கமே, இரக்க குணமுடையவர்கள் மனிதர்களிடத்தில் தோற்று போகலாம், ஆனால் இறைவனிடத்தில் ஏற்றம் பெறுவார்கள். ஏனென்றால் அவர்கள் இறைவனின் பிள்ளைகள். அதே இரக்க குணம் கொண்ட நீயும் இறைவனின் பிள்ளைதான். இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண நேரத்திலும் இறைவனை உன்னுடைய துணைவனாக வைத்துக் கொண்டு செயல்படு. இதன் மூலம் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறுவதை நீயே காண முடியும். உன்னை சுற்றியுள்ள மனிதர்களை பற்றி புரிந்து கொண்டாயல்லவா? அவர்கள் செய்த செயலையெல்லாம் அறிந்து கொண்டாயல்லவா? அதை அப்படியே விட்டுவிடு. அதை அப்படியே மன்னித்தும் விடு. எந்த எதிர்வினைகளையும் ஆற்றாதே. உன்னுடைய கடமைகளை கருத்தாக நீ செய்து வா. இனி யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப வேண்டாம் என்று தெளிவாக முடிவெடுத்துக்கொள். உனக்கு துரோகம் செய்திருந்தாலும் சதி வேலைகளை செய்திருந்தாலும் அவர்களை நீ எதுவும் செய்ய தேவையில்லை. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள். நீயும் தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை விட்டு விலகிவிடு. அவர்கள் விதைத்த வினையை அவர்கள் அறுவடை செய்வார்கள். கோபுரத்தின் உச்சியில் ஒவ்வொரு முறையும் நிற்க வேண்டும் என்று நீ முயற்சி செய்கின்றாய். ஆனால் நானோ ஒவ்வொரு முறையும் என்னுடைய பிள்ளையை கோபுரமாக்கவே முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயம் உன்னை நான் ஒரு நாள் கோபுரமாக்கி அலங்கரிக்கச் செய்வேன். வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும். அதற்காக நான் உன்னுடனே துணை நின்று கொண்டிருப்பேன். இப்போது நீ ஒரு நல்ல முடிவிற்காக காத்திருக்கின்றாய். சாதகமாக எல்லாம் நடக்குமா அல்லது பாதகமாக ஏதாவது நடந்து முடிந்து விடுமா என்றெல்லாம் பயத்துடனே காத்திருக்கின்றாய். என் தங்கமே, நீ விரும்பிய முடிவுதான் விரைவில் நடக்கும். நீ நினைப்பது போல் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை மாறும். கவலையை விடுத்து முன்னேறிச் செல். நீ படுகின்ற கஷ்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையை பலமாக்கும். உன்னுடைய வீட்டில் இப்போது சுபகாரியம் நடக்குமா என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். சர்வ நிச்சயமாய் உன்னுடைய ஆசை நிறைவேறும் மகளே. இந்த பெருமாளின் ஆசியோடு நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு முயற்சி செய். இது உனக்கான காலம், உனக்கான நேரங்கள் இது. இப்போது நீ எதை செய்தாலும் அது வெற்றியில் முடியும். உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் உனக்கு ஜெயத்தை தரும். நீ காத்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய மனம் விரும்பும் ஒரு மங்கள செய்தியை கூடிய விரைவில் உன்னுடைய மனை வந்து சேரும். இப்போது நீ செய்து கொண்டிருக்கும் செயல் சரியா தவறா என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். என் மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியே, எல்லாம் சரியாகத்தான் நடக்கும். அப்படி அது தவறு என்றால் நான் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக அதை தடுத்து நிறுத்தி விடுவேன். அதை சரி செய்து மீண்டும் உனக்கு நல்லதாக செய்து தருவேன். எனவே எதை செய்தாலும் தைரியமாக செய். எதுவாக இருந்தாலும் தைரியமாக முயற்சி செய். நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது. ஜெயிக்கத்தான் போகின்றாய். உன்னை வெற்றி பெற வைக்கவே ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றேன். மீண்டும் கூறுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீ சந்தோஷமாக இரு. உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை. இதைத்தான் உனக்கு நொடிக்கு ஒரு முறை நான் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன். உடைந்து விடாதே செல்லமே. உறுதியாக உனக்கு சொல்கிறேன், உன்னுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும். என்னுடைய உறவான உன்னுடைய மனம் உடையும்படி எந்த நிகழ்வும் நடக்காது. நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, இதன் பிறகு நீ பயப்பட வேண்டாம்.
பதற்றப்பட்டு கலங்கி நிற்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியாகவே நடந்துள்ளது என்று இதை நீ நிதானமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கலாம். இனிமேலேனும் குழப்பங்கள் இல்லாமல் இரு. மனதையும் புத்தியையும் ஒரே நிலையில் வைத்துக்கொள். ஒரே நிலையில் இருந்தால்தான் உன் வாழ்வில் ஏற்படும் இனிமையான மாறுதல்களை கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும். நீ உன் மனதில் பயம், கவலை என்கின்ற தேவையில்லாத சிந்தனைகள் எதுவும் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் என் பிள்ளை. உன்னை நான் எப்படி கீழே இறக்கி விடுவேன்? இன்னும் சில நாட்களில் நீ மாற்றத்தின் விளைவுகளால் பிரமிக்கப் போகின்றாய். உன் மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதியான வாழ்க்கைக்காகவும் நீ எப்படி காத்து கொண்டிருந்தாயோ அது போலவே தான் என் பிள்ளையின் மகிழ்ச்சிக்காக நிறைவான வாழ்க்கையை வாழ்வதை பார்க்க நான் ஆவலோடு இருக்கின்றேன். இன்னும் சிறிது காலம் காத்திரு. சிறிது காலம் பொறுத்துக்கொள். உலகில் என்ன மாறினாலும் உன் அப்பா நான் கொடுத்த வாக்கு என்றும் மாறாது. இப்பொழுதும் கூறுகின்றேன், நீ வெற்றி பெறுவாய் என்றல்ல, வெற்றி பெற்று விட்டாய். உன்னுடைய வெற்றி உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் நீ அதை அறிந்து மகிழ்வாய். உன் கவலைகள் மட்டுமல்ல, உன் வாழ்வில் உள்ள சிக்கல்கள், பிரச்சனைகள் என்று அத்தனை துயரங்களும் விலகப் போகின்றது. படிப்படியாக முன்னேற்ற பாதையில் முன்னேறி செல்லப் போகின்றாய். அதுவரை நீ என்னிடம் ஆத்மார்த்தமாக இணைந்திரு. எப்பொழுதும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்பதை எண்ணிக்கொண்டு வா. நீ நடக்கும் பொழுது உன்னுடனே நானும் நடந்து கொண்டு வருகின்றேன். நீ உறங்கும் போது என் மடியிலேயே தலை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றாய். தொடர்ந்து இவ்விதமாகவே எண்ணிக்கொண்டு வா. எல்லாமே எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் என்று திடமாக நம்பு. அப்பொழுது மிகுதியான பலனை நிச்சயமாக நீ உணர்வாய். என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் எல்லா இடமும் என் ஆலயமே. இப்போது நீ இருக்கும் இடத்திலேயே என்னை வணங்கு. நம்பிக்கையோடு அழைக்கும் போது சர்வ நிச்சயமாக நான் வருவேன். இதோ இப்பொழுது கூட உன் அருகாமையில் அமர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் செல்ல